ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம். என்னால் இந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியல. முக்கியமாக இவர் தான் காரணம். நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டோம், கண்டிப்பாக இதை திருத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் அணி எதிரான தோல்விக்கு பிறகு காரணம் கூறியிருக்காருங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேப்டன் அஜிங்கே ரஹானே. போட்டி முடிஞ்சவொடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கேகேஆர் பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் படு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆர்சிபி அணி தனது முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. தோல்விக்கு பிறகு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்ல ஸ்டார்ட்டு தான் கொடுத்தோம். இந்த ஸ்டார்ட்டை வச்சு நாங்கள் 220 230 ரன் டார்கெட் பண்ணோம். பட் எங்களது லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாருமே சரியாக விளையாடல. கண்டிப்பாக இது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது. நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் எப்போவுமே வெற்றி பெற்றோம். நல்ல ஒரு மொமெண்டமோட தொடர ஸ்டார்ட் பண்ணால் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நாங்கள் தோத்துட்டோம். எங்களோட மிஸ்டேக் எல்லாமே லாஸ்ட்டில் ஆண்டி ரசல் வந்து அவுட் ஆகும். அவர் ஆடி ஒரு 4-5 சிக்ஸ் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் 200+ ஸ்கோர் அடிச்சிருப்போம். ஆர்சிபி அணிக்கு ப்ரெஷராக இருந்திருக்கும். இந்த பிச்சில் ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. சால்ட் அண்ட் விராட் கோலி இவங்க 2 பேரும் எங்களால் பவர் பிளேயர் கட்டுப்படுத்த முடியல. இவங்க 2 பேருமே ரொம்ப அதிரடியாக விளையாட்டாங்க. அந்த வெற்றிக்கு காரணம் பிலிப் சால்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரோட அதிரடி ஆட்டத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஈஸியாக ஆட்டு போயிட்டாங்க ஆர்சிபி அணி. கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அடுத்த போட்டியில் கம்பேக் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜிங்கே ரஹானே பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. அஜிங்கே ரஹானே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சிஎஸ்கேல விளையாடினாரு. இப்போ கொல்கத்தாக்கு போனது இல்லாமல் கேப்டன் பதவி வேறு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் தான் ரொம்ப கஷ்டம். நல்லா ஆடினாருங்க பேட்ஸ்மேன். ஒரு 56 ரன் அடிச்சார். பவர் பிளேயர் ரஹானே என்னடா இப்படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு சரியான ஃபார்ம்லேருந்து சூப்பராக அடிச்சார். அதுக்கப்புறம் வேறு யாருமே ஆடலைங்க. சுனில் நரேன் ஓரளவுக்கு 44 ஆடினார். மற்றபடி வேறு யாருமே சொல்கிற மாதிரி விளையாடல. அதனால தான் தோல்விக்கு காரணம். ஆர்சிபி அணி செம்ம கம்பேக்குங்க. ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 104 ரன்னுங்க. அடுத்த 10 ஓவருக்கு வெறும் 66 ரன் தான், 5 விக்கெட் விட்டாங்க. அந்தளவுக்கு தரமான கம்பேக்னா எப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிச்சாங்க ஆர்சிபி அணி. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஆர்சிபி 18வது வருஷம் கோப்பையை வெல்லணும். இதில் வேறு நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. ஆர்சிபி அணியை மாலை போட்டிருந்தா கூட குருசாமியாக இருக்கலாம், 18வது வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. கரெக்டு தான். பட் எனக்கு என்னமோ தோணுது இந்த வாட்டி ஆர்சிபி என்ன சம்பவம் செய்வாங்களான்னு சொல்லிட்டு தோணுது. பார்க்கலாங்க, பொறுத்து இருந்து. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆர்சிபி அணி வின் பண்ணியிருக்காங்க, கொல்கத்தா தோத்தது குறித்தும் ஆர்சிபி வின் பண்ணது குறித்தும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.